வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சட்டமேதை அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே புரட்சியாளர் அம்பேத்கரின் சட்டம் வெல்கவே நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி भारत माता के भारत माता के புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த அம்பேத்கர் பிறந்த தினத்திலே சட்ட மாமேதை பாரத ரத்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்திலே அவரை நினைவு கூர்ந்து சுதந்திர இந்தியாவிற்கு மிகச்சிறந்த சட்ட முன்வரைவை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வது என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த உலகை போற்றும் இந்த பாரதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம் ஒவ்வொருவரும் தேசபக்தர்கள் ஒவ்வொருவருமே மரியாதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. வெறுமனே அம்பேத்கர் ஒரு சமூகத்துக்கான தலைவராக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் என்பவர் அனைவருக்குமான ஒரு தலைவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கண்ட கனவுகளை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் மோடியிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. அவருக்கு பாரத ரத்னா விருதை இதுவரைக்கும் எந்த அரசும் கொடுக்கவில்லை. முதல் முறையாக பாரத ரத்னா விருதை பாரதிய ஜனதா கட்சி தான் அவருக்கு கொடுத்து கௌரவித்தது. அது மட்டுமல்ல, அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் லண்டனிலே படித்த இடம், அவர் தீட்சை பெற்ற இடம், இறுதியாக அவர் மறைந்த 5 இடத்தையும் பஞ்ச தீர்த்தங்களாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து அதனை பஞ்ச தீர்த்தங்களாக அரசினுடைய முழு கட்டுப்பாட்டின் கொண்டு வந்து நினைவு சின்னங்களாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சீரிய முயற்சியினால் இன்றைக்கு உலகில் வரலாற்று சின்னங்களாக இந்த பஞ்ச தீர்த்தங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆர்டிகல் 370 அமல்படுத்தியதற்கு அன்றைக்கே ஆதரவு கொடுத்தவர் பாரத ரத்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பதை நினைவு கூற வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எண்ணற்ற கஷ்டங்களை அன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அவருக்கு கொடுத்தது. 2 முறை தேர்தலிலே அவர்களை, அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கரை காங்கிரஸ் தான் நேரடியாக வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்தது. ஆனால் அவருக்கு மீண்டும் 3வது முறையாக அவரை வெற்றி பெறுவது எந்த காரணத்தினால் என்று சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஜனசங்கத்தினுடைய ஆதரவினால் தான் மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு அவர் ஒரு வெற்றியாளராக ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி தாய் ஸ்தாபனமான ஜனசங்கம் ஒரு காரணமாக இருக்கின்றது.
அதோடு மட்டுமல்ல, பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அவருடைய அனைத்து கொள்கைகளையும் நிறைவேற்றும் விதமாக ஒரு பட்டியலின பழங்குடியின பெண்ணுக்கு இன்றைக்கு ஜனாதிபதிய ஒரு முதல் குடிமகனாக இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி தான் அறிவித்திருக்கின்றார். தனக்கு கிடைத்த 3 வாய்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது. வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது சிறுபான்மை இனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் APJ அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதி பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2வது முறையாக தனக்கு வாய்ப்பு வந்தபோது பட்டியல் இனத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு ஜனாதிபதி உயரிய பதவி கொடுக்கப்பட்டது. 3வதாக ஒரு வாய்ப்புகள் வந்த பொழுது இன்றைக்கு இருக்க பழங்குடியினத்தினுடைய பெண், ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு நாட்டினுடைய முதல் குடிமகனாக கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் உறுதியாக இருக்கின்றது. அதன் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் போற்றுவோம், அவர் வழியில் நடக்கும் பாரத பிரதமர் மோடியையும் வாழ்த்துவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த நாளில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.